ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 14க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணால் டெய்லி தினமும் நியூஸ் பேப்பர் போட்டுருக்கோம். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் சேனல் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஸோ நிறைய கிரிட்டிக் நியூஸ் இருக்குது. பட் என்ன நமக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட் நியூஸே பயங்கரமான நியூஸுங்க. முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லா தமிழ்நாடு, முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா நமக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022 ஆண்டு தொடங்கப்பட்டது. நோட் பண்ணுங்கள், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2022 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்ன பண்ணோம், ஊட்டச்சத்து குறைபாடு இல்லா தமிழ்நாடு படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்கப்பா. ஸோ அது வெற்றி அடைஞ்சிச்சு. அதனை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2.0ன்னு சொல்லுவாங்கப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் என்ற மாவட்டத்தில் என்ன பண்ண போகிறதுன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். 2.0 எந்த இடத்துல தொடங்க போகிறாங்கன்னா அரியலூர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்கம்மா. ஸோ நோட் பண்ணுங்கள். அடுத்தது ஸோ இந்தியா லெவல்லையும் வச்சுருக்காங்கப்பா. அடுத்து 4 நாட்கள் பயணமாக தமிழகம் வருகிறது 16வது நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்.கே. சிங் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. என்.கே. சிங். இது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி இருக்கும். அப்போ 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரவிந்த் பனகாரியா. இதுதான் கொஷின் உங்களுக்கு. அரவிந்த் பனகாரியா ரெண்டுமே இங்கே எழுதிக்கிங்க பார்க்கலாம். நிதி ஆணையம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் உருவாக்கப்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கினா போதுமானது. ஸோ ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி கொஷின்ஸ் கேட்டுச்சுன்னா மிஸ் பண்ணுறக்கூடாது நீங்கள். அடுத்தது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு தேவை அன்பும் அறிவியலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதில் எக்கச்சக்கமான ஜிகே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிகேன்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே நான் சொல்கிற பாயிண்ட்ஸை எழுதி வந்துட்டே இருங்க. இந்திய விண்வெளி வரலாற்றில் 2008 நவம்பர் 14 அன்று நிலவின் தென்துருவத்தில் இந்திய தேசிய கொடி பதிக்கப்பட்டது. அப்படின்னா என்னென்னா சந்திராயன் 1 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு தேசிய கொடியை பதிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன வச்சாங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவருடைய பேரை வச்சுருக்காங்க. அந்த இடம் அங்கே போய் பதிச்சதுக்கு ஜவஹர்லால் தளம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்கப்பா. அதை நோட் பண்ணுங்கள். அடுத்தது இந்தியாவிலே கல்வி பயின்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமன். இது ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் முதலாக 1956 ஆகஸ்ட் 4 மும்பைக்கு அருகே உள்ள ட்ராம்பே எனும் இடத்தில் நீச்சல் குளம் அணு உலை வெற்றிகரமாக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீச்சல் குள அணு உலை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1956 ஆகஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சரா இந்தியாவின் முதலாவது அணு உலை மட்டுமல்லாமல் ஆசியாவின் முதல் அணு உலை. அப்போ கேட்பாங்க ஏஷியாவின் முதல் அணு உலைன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அப்சரா. நோட் பண்ணுங்கள். சில டேட்டாஸ்லாம் இருந்துச்சுன்னா அது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா முதல்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் நான் இதில் எல்லாமே இருக்குது. பட் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வைங்க. குயிஸில் பார்ப்போம். அடுத்தது ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம். ஆசைப்படலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்திய ஒலிம்பிக் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் 2036 நான் நடத்துகிறேன் சார் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது நடத்துறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. செலவுகள்லேருந்து போக்குவரத்துலேருந்து சுற்றுலாத்தலங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம மேம்படுத்தி பார்க்கணும். அதை பற்றி எக்கச்சக்கமான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 2036 ஒலிம்பிக் நடத்துறதுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே பொதுவான திருக்குறள் தான் சொல்வேன். காலம் கருதி இருப்பவர் கலங்காது நாளம் கருதுபவர் அப்படின்றாங்க. இப்போ காலம் கருதி ஒரு முயற்சியை நீங்கள் செய்தீங்க ஆனீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய விளைவுகளை பற்றி நீங்கள் எண்ணவே கூடாது, கண் கலங்கவே கூடாது. கண்டிப்பாக அந்த முயற்சியானது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. அதான் காலம் அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ கிரிட்டிக் நியூஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது நீங்கள் படிக்க தேவை தினமணி பேப்பரில். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம், அதை மட்டும் படிச்சுக்கங்க போதும். ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னும் 2 நியூஸ் இருக்குங்க. நாடு தழுவிய கடலோர கண்காணிப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கடலோர கண்காணிப்பு பயிற்சிக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க சி விஜில் 24. இது வந்து யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையின் தலைமையில் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ இதை பண்ணுறது யாருன்னா இந்திய கடற்படையின் மட்டும் போட்டுங்க சி விஜில்ன்றது, வேறு எதுவுமே தேவையில்லை.
நாளைக்கு இதை பற்றி நிறைய இருக்கும், நான் அது கொடுக்குறேங்க உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிட்டன் எழுத்தாளருக்கு புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. சார் என்னங்க சார் பிரிட்டன் எழுத்தாளருக்கு புக்கர் பரிசுனா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். சமந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமந்தா ஹார்வே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா ஹார்வே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமந்தா ஹார்வேன்றவங்க தான் பிரிட்டன் எழுத்தாளர் புக்கர் பரிசுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இல்லை புக்கர் பரிசுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆண்டு பெற்றவர் சமந்தா ஹார்வே. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் அப்படின்ற ஒரு படத்தை எழுதியிருப்பாருங்க, புக்கை எழுதியிருப்பாங்க. சரி படம் சொல்லிட்டேன். புக், அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு 6 பேர் விண்வெளிக்கு போயிருப்பாங்க. அந்த விண்வெளியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்பிட்டல்லாம் நல்லா இருக்கும், நம்ம பூமி ஆர்பிட்டை சுற்றிட்டு தான் இது வந்துட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அந்த ஆர்பிட்டல்ன்றது நான் அப்போ வச்சுக்கேன். எவ்வளோ இவங்களுக்கு பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 50,000 பவுண்டுங்க. 50,000 பவுண்ட்னா இந்திய மதிப்பில் 53.63 லட்சங்க. சரிங்களா, பணம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ புத்தக வாசிப்பு என்பது நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா முக்கியமாக அந்த பிரிட்டனில் மட்டும்தான் இது வெளியிடணும். நல்லபடியாக அந்த புக்கு சேல் ஆகிருக்கு, ஒரே காரணத்தால் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்பாங்கம்மா புக்கர் பரிசு யார்? சமந்தா ஈஸியாக நான் வச்சுப்பீங்க. அடுத்துங்க. ஸோ ஓகேங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரியானாவில் அரசியல் சாசன அருங்காட்சியகம் நவம்பர் 26 ஓம் பிர்லா திறந்து வைக்கிறார். நவம்பர் 26 என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நோட் பண்ண வேண்டியது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகத்தை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா திறந்து வைக்கிறார். பிரதமர் மோடிலாம் கிடையாது, திறந்து வைத்தவரும் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் இருக்கட்டும். அப்போ முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கிறது அப்படின்றது நீங்கள் சொன்னால் போதுமானதுங்க, வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஸோ மற்றபடி இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான். ஸோ டெய்லி பேசிஸில் கவனிச்சிட்டே வாங்க. நம்ம டெலிகிராமில் குயிஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். குயிஸ் அட்டன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்ன எக்கச்சக்கமாக தெரியுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.